அண்ணா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக அப்துல் கலாம் பணியாற்றிய போது அவர் பயன்படுத்திய அறை பொதுமக்கள் பார்வைக்காக திறக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பான தகவல்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் கவிக்குயில். மறைந்த குடியரசு முன்னாள் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் பயன்படுத்திய அறை தற்பொழுது பொதுமக்கள் பார்வைக்காக திறந்துவிடப்பட்டிருக்கின்றது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள விருந்தினர் இல்லத்தில் இந்த அறை இருக்கின்றது. 2002ஆம் ஆண்டில் அவர் குடியரசுத் தலைவராக பதவி ஏற்பதற்கு முன்னால் இந்த அறையை தான் பயன்படுத்தி வந்தார். இந்த அறையில் அவருக்கு கிடைத்த பல்வேறு நினைவு பரிசுகள் இங்கே காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கின்றன. பல அமைப்புகள் மட்டுமின்றி தனிப்பட்ட முறையில் சில மாணவர்கள் கொடுத்த சில பரிசுகளையும் அவர் இங்கே பத்திரமாக வைத்திருக்கின்றார். அது மட்டுமின்றி அவர் இந்த அறையில் தங்கியிருந்த போது அவர் பயன்படுத்திய சில பொருட்களும் அவர் படித்த சில புத்தகங்களும் இங்கே காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த அறையில் மூன்று அறைகள் இருக்கின்றன. முதல் அறையில் அவர் பிறரை சந்திப்பதற்காக உள்ள அறையும், இரண்டாம் அறையில் அவரின் நினைவு பரிசுகளும் புத்தகங்களும் அவருக்கு சிலர் அணிவித்த சால்வைகளும் கூட இந்த அறையிலே இருக்கின்றன. மூன்றாவதாக அவரின் படுக்கை அறை இருக்கின்றது. அந்த அறையில் அவரது படுக்கை மட்டுமின்றி அதில் அவர் ஹோலி குரான் புத்தகத்தையும் வைத்திருக்கின்றார். அது மட்டுமின்றி பிறர் தனக்கு எழுதிய சில கடிதங்களையும் அவர் பத்திரமாக வைத்திருக்கின்றார். குடியரசுத் தலைவராக பதவியேற்பதற்கு முன்னாலேயே அவருக்கு எழுதப்பட்ட கடிதங்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த அறையானது பொதுமக்கள் பார்வைக்காக தற்பொழுது திறந்துவிடப்பட்டிருக்கின்றது. பொதுமக்கள் கடந்த 3 நாட்களாக பெரும்பாலானோர் இந்த அறையை பார்வையிட்டு செல்கின்றனர். அது மட்டுமின்றி பொதுமக்கள் மட்டுமின்றி அண்ணா பல்கலைக்கழக மாணவர்களும் சரி இந்த அறையை கலந்தாய்விற்காக வருபவர்களும் இந்த அறையை தற்பொழுது பார்வையிடுகின்றனர். இந்த அறையை அருங்காட்சியகமாக மாற்ற வேண்டும் என்றும் பல்வேறு தரப்பினரும் கோரிக்கைகளை வைத்திருக்கின்றனர். இல்லையேல் இந்த அறையில் இருக்கும் சில பொருட்கள் அருங்காட்சியாக மாற்றப்படும் இடத்திற்கு செல்லக்கூடிய ஒரு சூழலும் உருவாகும் என்று கூறப்படுகிறது. அதுவரை பொதுமக்கள் இந்த அறையை பார்வையிட்டு செல்லலாம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பிரேமுடன் கவிக்குயில் சரோஜினி.